வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் வந்தா நான் முதல்வராதான் வருவேன் அப்படின்னு அரசியல் களத்துக்கு குதிச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம மைக்க புடிச்சா வாய்க்கு வந்த எதை வேணாலும் பேசலான்னு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரசியல் நாடகம் ஆரம்பிச்சுட்டாரு. கபட நாடக திமுக அரசியல்ல ஆதாயம் தேட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மைக்கு கிடைச்சிட்டா எதை வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இதுல எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை, இலவச பேருந்து, இதையெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையே கிடையாது, மக்கள் இதையெல்லாம் புறக்கணிக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இந்த தாவேகா கூட்டத்துல பேசி இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக நான் நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். யார் என்ன பண்ணாலும் அதை பத்தி நீங்க மக்கள் கவலைப்படாதீங்க. இங்க மக்கள் பாதுகாப்பா இருங்க. என் கூட்டத்துக்கு வர்றப்ப சேஃபா வந்துட்டு சேஃபா போங்க. உங்களோட பாதுகாப்புக்காக நான் இளைஞர் அணியை ரெடி பண்றேன். அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் இல்லை உங்களுக்கு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் திமுகவை அழிப்பேன், நான் வந்தா முதலமைச்சராக தான் வருவேன், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பதிலடி தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி உங்களை மாதிரி வந்தா முதலமைச்சராக தான் வருவேன்னு இவங்க யாரும் அரசியல் கட்சிக்கு வர்ற கிடையாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 18 வருஷம் எல்லா துரோகத்தையும் பிரச்சனைய எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தொண்டர்களுடைய அனுமதி கேட்டு தொண்டர்கள் கிட்ட கேட்குறாங்க, நம்ம கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ஒரு இயக்கத்தை கட்சியா மாத்தலாமா வேணாமா அப்படின்னு தொண்டர்களுடைய அனுமதியோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது சும்மா நீங்க இன்னைக்கு அப்படியே டிவியில நீங்க பேசிட்டா மக்கள் எல்லாம் அவங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டா உடனே நீங்க சிஎம்மா ஆயிடுவீங்க அப்படின்லாம் நீங்க கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நடிகர் விஜய் முதல்ல பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற உங்களுடைய ரசிகர்கள் பெண்களை ஆபாசமா திட்டுறது, நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல போய் உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் அவங்க பெண்களா இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்கள தகாத வார்த்தையில ரொம்ப ஆபாசமா, ஏன்னா அவங்கள அப்படி பேசினாதான் அவங்க மறுபடியும் அவங்க மீடியால பேச மாட்டாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லி பேசுறது. இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அடக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அரசியல் நாகரிகம் தெரியுதா? முதல்ல மேடை கிடைச்சிருச்சு அப்படின்னா ரவுடி மாதிரி என்ன வேணாலும் பேசுற நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. எப்போ நீங்கள் 2026 நாங்கள் பார்த்துடுறோம் யார் ரவுடின்னு. நீ ரவுடியா நான் ரவுடியா? ஏன்னா ரவுடி யாரு நல்லவங்க யாருன்னு போட்டியா நடக்குது. அரசியலுங்க, அறம் வழியில நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க அறம் வழியில வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, மக்களுக்கு நல்லது பண்ண வந்த மாதிரியும் தெரியல. ஆக மொத்தம் திமுகவை நாங்கள் அழிச்சே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லை, யார் வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த வீடியோ பதிவுல தெளிவா நான் சொல்றேன். இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.